நம்முடைய நோக்கம் எப்போதுமே சாதி ஒழிப்பு பத்தி பேசணுமா? வேணாம். களத்துல இறங்கி போராட்டம் பண்ணணுமா? வேணாம். வேணாம், எதுவும் வேணாம். சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுக்கிட்டு நாமளும் பெரியாருன்னு சொல்லி அப்பக்கப்ப காட்டிக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம எதை தின்னுவோம்? மிச்சர் இருக்குது, வாட்டர் மெலன் இருக்குது. எவனோ ஸ்டார் ஆகுறாங்க, வாட்டர் மெலன் ஸ்டாரு. நம்ம இன்னைக்கு வாட்டர் மெலன் ட்ரை பண்ணி பார்ப்போம். மிச்சரை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அக்கா அச்சரா போராட்டம் பண்றது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு. வாங்க எப்பயுமே மிச்சர் தானே விரும்பி சாப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன வாட்டர் மெலனை விரும்பி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, எவனும் நானும் பல வருஷமா மிச்சர் திண்டுக்கிறீங்க. எனக்கு எவனும் மிச்சர் மணி இந்த மிச்சர் ஸ்டாருன்னு பட்டம் கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனாலதான் இன்னைக்கு வாட்டர் மெலன் நம்மளும் தின்னு பார்ப்போம். எவனோ ஒருத்தர் வாட்டர் மெலன் தின்னு வாட்டர் மெலன் ஸ்டாரா மாட்டான்ல. சரி, நாம தின்னு பார்ப்போம்ன்றதுக்காக தான் இதை எடுத்துக்கிறீங்க. வேற ஒண்ணு மிச்சரை தின்னுங்க தலைவா, வாட்டர் மெலனை தின்னுங்க. நீங்க பெரியாரிஸ்ட் அவங்கள வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். வந்து தயவு செய்து இந்த ஆணவ படுகொலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா கௌசல்யா, சங்கர், அதுக்கடுத்து திவ்யா, இளவரசன், அதுக்கடுத்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப அண்மையில கவின், இப்படி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணி விடுங்க. போராட்டமா? ஆமா, போராட்டமா? ஆமா ஐயா, போராட்டத்தை பண்ணி விடுங்க. அறிக்கை கொடுக்காம உங்களை போலி பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கயா. சரி, வேணாம், போதும். சரி, நான் சொல்றேன், புரியுதா புரியலையா? போலி பெரியாரிஸ்ட் இருக்காங்க. நீ என்ன மிச்சர் வாட்டர் மெலன் தின்னுட்டு இருக்கா? இன்னைக்கு வந்து SFI மாணவி மிருதுலான்ற ஒரு பொண்ணு அப்படியே ஆளுகின்ற அரசை பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு. ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றக்கூடாதா? யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்கு. எனக்கே பார்த்துட்டு வியப்பாயிருச்சு. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அதனால மிருதுலா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வியை தூக்கி சும்மா புட்டு புட்டுன்னு வச்சிருக்கிறாங்க. அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர் நிலைமையில் நின்று கேள்வி கேட்பதற்கு பெயர் தான் பெரியாரியம். சரிங்களா? அந்த பெரியாரியத்தை விடுதலை சிறுத்தை கட்சியை தொடர்ந்து அனைத்து ஜனநாயகவாதிகளும் பேசியிருக்காங்க. உள்ளபடியே அவங்க தான் உண்மையான பெரியாரிஸ்ட். சோ SFI சார்ந்த மிருதுலா அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி என்ன கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் கூட கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். சரிங்களா? பாத்துருமா? நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். நான் தலைவா சொல்லுங்க தலைவா. என்ன ஒரு வயசானவர் கூட பார்க்காம கண்டென்ட் கொடுத்து பேச வச்சுக்கிறீங்க. எனக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. ஒரு பொதுவான விஷயத்த பேசுறோம். நம்ம யார பேரையும் சொல்லிருக்கோமா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவரை மனசுல வச்சு சொல்லல, எவரையுமே அவரை மனசு வச்சு கண்டென்ட் சொல்ல. நீங்க இல்ல யாரு நீங்களும் இது நினைச்சுக்கிறாங்க. நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யாரையும் மனசுல வச்சுனா கண்டென்ட் போடல. சரியா? சரி தலைவா, ஒண்ணும் கிடையாது. நீங்க சமூக வலைத்தளங்கள் திறந்த உடனே பயங்கரமா ஒரு வீடியோ வந்து வைரல். நான் கூட என்ன பண்ணிருந்தேன்னா, என்னுடைய Facebook பக்கத்துல எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது என்னன்னா, SFI மாணவி மிருதுலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண். அவங்க வந்து ஒரு இளைஞி. சரிங்களா? சும்மா ஆக்ரோஷமா வந்து இந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய வாதங்களை தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு போராட்ட களத்துல நிறைய பேர், ஆமா நிறைய பேர் இருப்பாங்க. நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து மேடைகள்ல போய் கருத்தரங்கு மட்டும் நடத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க கிடையாது. களத்துல இறங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம டாக்குமெண்டோட காட்டுவோம். முதல்ல ஒரு டிஸ்பிளேல ஒரு போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோ நீங்களே எல்லாம் பாருங்க. பாத்தீங்களா? பாத்துட்டு எப்படி பாத்தீங்களா? இவர் யாருன்னா, அமைச்சர் KN நேரு அவர்கள். எங்க போய் கலந்துருக்காரு? ரெட்டியார் சங்க மாநாட்டுல போய் கலந்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, அவரு பெரியாரு சமூக நீதிமன்னுடைய ஒரு அமைச்சருங்க அவரு. அவர் வந்து ரெட்டியார் சங்க மாநாட்டுல போய் கலந்துருக்காரு. சரி, அதுக்கு இந்த பொண்ணு பேசுன சொல்றேன். இப்ப இன்னொரு போட்டோ ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இவர் யாரு தெரியுதா? இவர் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இவர் எங்க போய் கலந்துருக்காரு? இசைவேளாளர்கள் சங்கத்துல போய் கலந்து வந்திருக்கிறாரு. இவங்களும் ஒரு சமூக நீதி மண்ணை சார்ந்த ஒரு கட்சியினுடைய அமைச்சர்கள். சரியா? ரொம்ப வருத்தமா. ஆமாங்க. சோ இதத்தான் அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க, மிருதுலா என்று சொல்லப்படுகின்ற பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. கவின் அவர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு, செத்து போயிருக்கிறாரு. அப்ப ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்க ஒவ்வொரு சாதி சங்க மாநாடு போய் கலந்துக்கிறீங்க,
நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து நாங்குநேரியில இருந்து அந்த சின்னதுரை வெட்டுப்பட்ட பொழுது போய் பேட்டியில பேசுறாரு. அங்க எங்கேயுமே சாதி சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அவர் மையப்படுத்தவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு சாதியை நீங்க அடகாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மிருதுளா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சும்மா அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க. அவங்க கரெக்ட் போலி பெரியாரிஸ்டுகள் பாடம் எடுத்திருக்கிறாங்க. இதுதான்டா உண்மையான பெரியாரியா அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க, என்ன தவறு இருக்குன்றீங்க. கதறிக்கு இருக்கிறாங்க தலைவா. ஒண்ணும் இல்ல, போலி பெரியாரிஸ்ட் தான் கதறிக்கு இருக்கிறாங்க. போலி பெரியாரிஸ்ட் இருக்கட்டும். இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து பார்த்தோம்னா, இந்த அரசு வந்து பார்த்தோம்னா சாதி சங்க மாநாட்டுல ஏன் கலந்துக்கிறீங்க? சாதி சங்க மாநாட்டங்கள் இப்ப சாதியை வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? சரியாதான கேள்வி கேட்டிருக்காங்களா? சேகர் பாபு போய் ஒரு சாதி இதுல கலந்துக்கிறாரு, சங்கத்துல கலந்துக்கிறாரு. இவர் போய் நேரு போய் சாதி சங்கத்துல கலந்துக்கிறாரு. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? எல்லா சாதி ஓட்டு நமக்கு சாதி ஓட்டு தேவைப்படுது, அதனால சங்கத்துல கலந்துக்கிறோம். அப்ப சாதி இருக்கணும். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அது வந்து ஒரு பெரியாரியத்தை மையமா கொண்ட ஒரு கட்சியா இல்ல சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்பா? அதத்தான் அந்த பொண்ணு கேள்வி கேக்குறாங்க. எப்படி நம்ம கேட்கல. இது வந்து இப்படி எல்லாம் நீங்க கலந்துக்கிற பார்க்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதி சங்க கூட்டமைப்பாக செயல்படுகிறதா அப்படின்னு ஆவேசமா அந்த பொண்ணு பேசுனதுல என்ன தவறு இருக்கு? அப்ப சாதி சங்க கூட்டமைப்புகளாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படிங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டை ஏற்றுவீங்கன்னு கேக்குறாங்க. ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு கேளுங்க. ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன் மாண்பு தமிழக முதலமைச்சர் வாயை திறந்து பேசியிருப்பாரு. ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாரு? மாண்பு தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, அவர் அறிக்கையில சொல்லியிருக்காரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றுவோம், சிறப்பு சட்டம் ஏற்றுவோம். ஆட்சியில இருந்தனா வந்து இந்த ஆணவ படுகொலைன்னா நெவர் நடக்காதுன்னு சொன்னாரு. அப்ப கவின் எப்படி செத்தாரு? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். விஷ்ணு பிரியா எப்படி செத்தாங்க? அதான் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் கௌசல்யா சங்கர் எப்படி செத்தாரு? அதான் அவங்க கிட்ட தான். கோகுல்ராஜ் எப்படி செத்தாரு? தான் கேட்கணும். அதுக்கடுத்து இப்ப கவின், அதுக்கு முன்னாடி கண்ணகி முருகேசன் வழக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம திருநெல்வேலியில ஒரே சமூகத்தை சேர்ந்த ஹானர் கில்லிங், இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து தானே இருக்கு. இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு சாதி சங்கத்துக்கு தலைவராக இருந்து செயல்படுவதனால இந்த தனிச்சட்டத்துக்கு ஏற்றுவதற்கு சிரமமா இருக்கா? இந்த கேள்வி அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கேட்கலாம். கண்டிப்பா இதுல ரொம்ப நுட்பமா வந்து நம்ம ஒரு விடயத்தை பார்க்கணும் தோழர். சரிங்களா? இப்ப நம்ம இந்த தோழர் இருக்காங்க இல்லையா, மிருதுளா என்று சொல்லப்படுகின்ற தோழர் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க ஒரு பக்கம் கேட்டாங்க, ரைட்டு. இப்ப கூட சமீபத்துல அரசியல் களத்துல இன்னும் ஒரு சில சம்பவங்களும் நடந்து இருக்குது. ஓபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற நபர் யார்? அவர் வந்து அதிமுகவை சார்ந்தவர். அவர் பிஜேபியோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வந்து ஒரு முக்கியமான ஒரு விசுவாசியா, இதுவரைக்கும் விசுவாசியா இருந்தாரு. இப்ப மரியாதை கிடைக்கவில்லை என்றவுடன் அவர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஆமா, பிஜேபி நம்ம நாட்டுல ஆட்சி செய்யணும்ன்றது வந்து துதிபாடியதுல முக்கியமான ஒரு நபர் ஓபிஎஸ் ஒருத்தர். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. வரலாறு சில நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா காவி வேட்டி தான் கட்டுவாரு மனுஷன். ஆமா, காவி வேட்டி தான் கட்டுவாரு. காவி வேட்டி கட்டிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்த ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அது மட்டும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊட்டிய ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனா இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தன்னுடைய கட்சிக்குள்ள சேர்ப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? சாதி ஓட்டுகள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கின்ற சாதி ஓட்டுகள். அப்ப மிருதுளா அவர்கள் சொன்ன மாதிரி அதையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இவங்க சாதி சங்க மாநாடுல மட்டுமே கலந்துக்கல, சாதி என்று சொல்லப்படுகின்ற அடையாளத்தோட யார் வந்தாலும் சரி அவங்களை தன்னுடைய கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புகளாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அந்த பொண்ணு கேட்ட கேள்வி சொல்றோம். நாங்க சொல்லல, அவங்க சொல்றாங்க. அப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இதுல முக்கியமான இந்த ஓபிஎஸ் சொன்னீங்க இல்லையா, பிஜேபி என்ன அஜெண்டா விரும்புது? சனாதனத்தை விரும்புது. அப்ப நீ கீழே மேல அப்படின்றத விரும்புது. அப்ப அந்த சனாதனத்தை தூக்கி பிடித்த நபர் சமீப காலமா வந்து நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவர் ஓபிஎஸ் அவர் ஒரு பொக்கையை கொடுத்து அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாருன்னு தெரியல, என்ன நோக்கத்துக்காக வரப்போறாருன்னு தெரியல. அவரை நீங்க சேர்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஓபிஎஸ் எதிர்த்து பேசின திமுக காரர் இருப்பான்ல, இச்சவயனா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உடன்பிறப்புகளே சொல்லுவார்ல ஐயா கலைஞர், உடன்பிறப்புகள் வந்து கேக்குறாங்க, இதுவரைக்கும் நாங்க வந்து ஓபிஎஸ் எதிர்த்து பேசினமே, ஓபிஎஸ் வஞ்சமே, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுக்கிற பொழுது இப்ப திமுக உடன்பிறப்பா நாங்கெல்லாம் யாரு உடன்பிறப்புகளே கேட்பாங்க, இல்ல சொம்பான்னு கேக்குறாங்க.
நீ சொம்புன்றீங்க, நான் அப்படி ஓ சொல்றேன். சிஞ்சா அப்படியான்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்தோம்னா திமுகவை பார்த்தா திமுகல இருக்கவங்க வந்து இது என்னடா ஒரு 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 கட்டமைப்பே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமாங்க. தலைவர் கலைஞர் இருக்கிற காலத்துல இப்படி இல்லையே, ஒரு சாதி மதத்தை சார்ந்து இல்லையே, சாதி சங்கங்களா இல்லையே, அவர் வந்து ஒரு ஜனநாயக சமத்துவத்தை உருவாக்கிய தலைவருங்க. எல்லா பேரும் ஒரு இடத்துல மெர்ஜாயி வாழணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அது ஒரு தீர்மானமா கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் சமத்துவத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் கலைஞருக்கு துரோகம் பண்றீங்களா? ஆமா கேட்பாங்களே. ஏங்க ஒண்ணு கிடையாதுங்க. பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் யாருங்க? அவர் என்னங்க சொன்னாரு? அவரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து என்னங்க சொன்னாரு? நமக்கு முதலமைச்சர் மேல 1000 விமர்சனம் இருக்குது, நம்ம என்னைக்குமே கண்ணியம் தவறாம தான் பேசுகின்ற நபர்கள். ஆனா பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு? நான் வந்து உன்னை கோட்டையில பாக்கணுமா? எப்படி ஒரு முதலமைச்சரை நான் வந்து உன்னை கோட்டையில பாக்கணுமா? அது எனக்கு அவமானமா வந்து இருக்குது, எனக்கு அவமானமா இருக்கு, உன்னை வந்து பாக்குறது எனக்கு அவமானமா இருக்குது என்று சொன்ன ஒரு நபர் தான் பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள். ஆனா பாமகவுடைய ராமதாஸ் அவர்களை நீங்க உங்க கட்சிகளை கொண்டு வந்து வாக்கு அரசியலுக்காக இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க அப்படின்னா, அப்ப இது நாள் வரைக்கும் பாமகவுடைய ராமதாஸ் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்ப இது ஒரு கொள்கை தடுமாற்றம் இல்லையா? பாமக உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறீங்க, கேட்டா அரசியல் ஸ்ட்ராட்டஜி சாதி விட்டு இருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் உள்ள கொண்டு வர பாக்குறீங்க, கேட்டா அரசியல் ஸ்ட்ராட்டஜி சாதி விட்டு இருந்தா பரவாயில்ல. பட் நீங்க என்ன, நீங்க உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் தான் என்ன? தலைவா, பெரியார் வழியில வந்தவர் தான் அண்ணா, அண்ணா வழியில் வந்தவர் தான் தலைவர் கலைஞர். கலைஞர் வந்து பார்த்தோம்னா பெரியார் வழியிலையும் அண்ணா வழியிலும் வந்திருக்கிறார். ஆனா தலைவர் கலைஞர் அவர் வந்து பெரியாரையும் நேசிச்சாரு, அண்ணாவையும் நேசிச்சாரு, அதை நடைமுறைப்படுத்தினார். சாதாரண விஷயம் இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியா வர முடியல, அதை பெரியார் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. உடனே தலைவர் கலைஞர் அவர் வந்து அதை படிச்ச உடனே வந்து என்ன பண்றாரு? நீதிபதி கர்ணன், நீதிபதி கர்ணன் இல்லங்க, கடலூர் மாவட்டத்துல நீங்க இப்ப சொல்றீங்க. அப்ப வந்து கடலூர் மாவட்டத்துல ஒருத்தர் கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு? அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியா மாத்துறாரு, ஐயா கலைஞர் மாத்துறாரு. அதே நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதியா மாத்துறாங்க. இதுவரைக்கும் தாழ்த்தப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதியா வர்றாரு, அவரவே வந்து ப்ரொமோட் பண்ணி உச்ச நீதிமன்ற நீதிபதி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க சாதியை நம்பிக்கொண்டிருக்கின்றது அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டிலே தடுமாறி இருக்கின்றது, தன்னுடைய வாக்கு வங்கியில இழந்திருக்கின்றது. அதுதான் பதிவு பண்ணணும். வாக்கு வங்கிகளை இழந்திருக்கின்றது. இன்னைக்கு விஜயனுடைய வருகை மூலமாக யார் ஓட்டுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள் தான் பாதிக்கப்படும். இன்னைக்கு கவின் அவர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே களத்துக்கு யார் வந்தது? விடுதலை சிறுத்தை கட்சி வந்தாங்க, கம்யூனிஸ்ட் வந்தாங்களே. அப்ப கம்யூனிஸ்ட் வாக்குகளும் விடுதலை சிறுத்தை கட்சி வாக்குகளும் ஒருபோதும் சிதறாது. நமக்கான வெளிச்சம் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பட்டியல மக்களுடைய வாக்குகள் ஒருபோதும் சிதறாது. ஒரு விஷயம் ஆனா விஜயனுடைய வருகையின் மூலமாக யாருடைய வாக்குகள் சிதறியிருக்கின்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வாக்களித்தார்கள் இல்ல இந்த பட்டியலின சமூக மக்கள், இந்த மக்கள் வந்து நம்பி வாக்களிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வாக்குகளுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிடுச்சு. அப்ப வந்து இந்த நம்பிக்கையை வந்து இன்னைக்கு திமுக இழந்திருக்கிறது. அதே மாதிரி அரசு ஊழியர் வெகுஜன மக்கள் அரசு ஊழியர்களுடைய நம்பிக்கையை வந்து திமுக இழந்திருக்கு. அவங்களுக்கு இது செய்யறேன் அதை செய்யணும், இன்னைக்கு எதுவுமே செய்யல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு எதுவும் செய்யல, எந்த ஸ்கீமும் கொண்டு வரல, எந்த திட்டமும் கொண்டு வரல. அப்போ ஒட்டுமொத்தமா வந்து திமுக வந்து ஆளுகின்ற அரசு வந்து மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது. அதுக்காக வந்து சாதியை தூக்கி பிடித்தவர்கள், சாதிய சனாதனத்தை தூக்கி பிடித்தவர்கள் எல்லாம் திமுக சேர்த்தால் பெரியாருக்கு செய்யற துரோகம் அல்லவா? துரோகம். ஐயா கலைஞருக்கு சொல்லி செய்யற துரோகம் அல்லவா? நம்பி திமுகவுடைய கொள்கை கோட்பாட்டவே நம்பி அண்ணன் திருமாவளவன் இதுவரைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரமா இருக்கிறாரு. அவருக்கு செய்யற துரோகம் இல்லையாது. பாமக ஆமா அதான் சொல்றேன். நீங்க செய்யலாம் துரோகத்தை கணக்குல வச்சுட்டு தயவு கூர்ந்து வருகின்ற 9ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காரு. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வர சொல்லி. சோ அப்பயாச்சும் நிறைவேற்றுங்க, அப்பயாச்சும் திராவிட முன்னேற்றம் நிறைவேற்றுங்க என்பதனை கூறிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வர வர கொள்கை தடுமாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து தற்பொழுது உறுதியான செய்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓபிஎஸ் கொண்டு வர்றது, பாமக கொண்டு வர்றது, இதெல்லாம் அரசியல் ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க, கொள்கை தடுமாற்றங்கள் என்பதை கூறிக்கொண்டு மிருதுளா போன்ற தோழர்கள் இன்னும் இந்த சமுதாயத்திற்கு அதிகமாக தேவை, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அதிகமாக தேவை. சும்மா போய் 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு 10 ரூம்ல உட்காந்துட்டு ஏசில உட்காந்துக்கிட்டு மைக்க பிடிச்சு பெரியாருடைய கருத்து எல்லாம் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதாங்க உண்மையான பெரியாரியா. ஒருத்தன் களத்துக்கு போயிட்டாலே அவன் உண்மையான பெரியாரிஸ்ட், ஒருத்தன் களத்துக்கு போயிட்டாலே அவன் உண்மையான கம்யூனிஸ்ட், ஒருத்தன் களத்துக்கு போயிட்டாலே உண்மையான அம்பேத்கரிஸ்ட்.
அந்த வகையில மிருதுளா அவர்கள் ஒரு அம்பேத்கரிஸ்டாகவும் ஒரு பெரியாரிஸ்டாகவும் ஒரு மார்க்சிஸ்டாகவும் அவர்கள் களமாடி கொண்டிருக்கின்றார்கள். சோ மிருதுளா போன்ற அனைத்து தோழர்களுமே களமாட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கவினுக்காக அந்த படுகொலையை மேற்கோள் காட்டியாவது ஆணவ படுகொலைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.